சார், நம்ம யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் கேட்டிருக்க கேள்வி, அதாவது சிறுநீரகத்தில் கல் ஏன் உருவாகிறது? ஒருவேளை சிறுநீரகத்தில் கல் உருவானால் இயற்கை முறையில் உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சிறுநீரகத்தில் கல் இது 10-20 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ ரீசெண்டாக கடந்த 10-20 வருடங்களாக நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நாட் ஒன்லி இன் இந்தியா, த்ரூஅவுட் வேர்ல்டு. சிறுநீரகத்தில் கல் அப்படின்னு நிறைய. இப்போ சிறுநீரகத்தில் கல் வரும்போது கரையத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க, கரையிலன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு சில நாள் திரும்பவும் அந்த கல் வருது. அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது. சில பேருக்கு 1 இயரில் வருது, சில பேருக்கு 2 இயர்ஸில் வருது, சில பேருக்கு 6 மந்த்லேயே வருது, சில பேருக்கு 2-3 இயர்ஸ். அதிகபட்சம் மேக்ஸ் 2-3 திரும்பவும் எகைன் வருது. அப்போ கல் உற்பத்தி ஆகுது, அது சொல்லி எடுத்து வெளியே போடுறது, அதுதான் சர்ஜரி. இது பர்மனெண்ட் ரெமடியா? சிறுநீரகத்தில் கல் நீங்கள் சாப்பிட்ற உணவின் மூலமாக வருகிறது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற கெமிக்கல்ஸ் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாமல் செடிமெண்ட்டாக எங்கே நிற்குதோ அங்கே அது கல்லாக மாறும். நம்ம பாடியில் பஞ்சபூதங்கள் வழியாகவே பாய்சன் போயிட்டுருக்கு. பஞ்சபூதங்கள் வழியாக நம்ம உடம்புல பாய்சன் போயிட்டு தான் இருக்குது. அந்த பாய்சன்ஸ், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் லிவர்லேருந்து டைஜஸ்ட் பண்ண முடியும், அப்படியே தள்ளி போய் கடைசியில் கிட்னியில் போய் விடுது. ஸோ கிட்னிலையும் அது ப்யூரிஃபை பண்ணி கில் பண்ண முடியல அப்படின்னும்பொழுது அது கல்லாக மாறுகிறது. ஸோ சிறுநீரக கல்லுக்கு ஆப்ரேஷன் ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இதை முழுசாக மனசில் வச்சுக்கோங்க. நான் பல தடவை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். சர்ஜரி, ஆப்ரேஷன் எந்த ஒரு நோய்க்குமே முழுமையான தீர்வு கிடையாது. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு நோய்க்குமே சர்ஜரி முழுமையான தீர்வு கிடையாது. அது ஒரு பார்ஷியல் சொல்யூஷன் தான், டெம்பரரி சொல்யூஷன் தான். உணவு முறைகளில் சில மாற்றங்களையும், உங்களுடைய ஆட்டிடியூட், மனப்பாங்கு, உங்களுடைய மனநிலைகளில் சில மாற்றங்களையும், உங்களுடைய ஆன்மா ரீதியாக சில மாற்றங்களையும் நீங்கள் மாற்றும் பொழுது மட்டும்தான் சிறுநீரக கல் பிரச்சனை முழுவதுமாக நிரந்தரமாக நீங்கள் வெளில வர முடியும். அதர்வைஸ் நான் மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடுமா? நெவர். நீங்கள் மருந்து சாப்பிட்டு சிறுநீரகத்தில் கல்லை கரைச்சாலும் திரும்பவும் எகையும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வரும். அப்போ ஒரு பக்கம் சர்ஜரி பண்ணி அந்த சிறுநீரக கல்லை வெளியேற்றது ஒரு முறை, இன்னொரு பக்கம் மருந்துகளை கொடுத்து சிறுநீரக கற்களை வெளியேற்றுவது ஒரு முறை. இது நான் சொல்கிற முறை உடல் ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய சில சுத்திகரிப்பு முறைகள், உணவு ரீதியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நடைமுறை சில விதிகள், ஆன்ம ரீதியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விதிகள், இவங்க 3ஐயும் கம்பைன் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் 100% ரிலீஃப், பர்மனன்ட் ரிலீஃப் ஃப்ரம் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ். அது என்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இயற்கையான முறைகளை ஃபாலோ பண்ணி, உணவு முறை மாற்றங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக மனநிலை ரீதியாக நல்லா நோட் பண்ணிக்க. முக்கியமான பாயிண்ட்டும் சில உங்களுடைய நடைமுறை மனப்பான்மைகளை மாற்றிக்கணும். மாற்றலைன்னா கிட்னி ஸ்டோன் வரத்தான் செய்யும். இந்த முறைகளை உணவு ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆன்ம ரீதியாகவும் ப்ளஸ் உணவு முறையை மாற்றமும் செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துடுவீங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.